அனைவருக்கும் வணக்கம். செல்வன்மணி சேனல் உங்களை வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம முகத்தில் இருக்கிற பருக்கள், கரும்புள்ளிகள், வெண்புள்ளிகள், தழும்புகள், அது கருவளையம் இதெல்லாம் எப்படி சரி செய்கிறதுக்கான ஒரு மருத்துவ குறிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முகத்தில் உள்ள பிரச்சனையை சரி செய்யறதுக்கு நிறைய க்ரீமுகள், அதாவது நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பொருளை வச்சு எப்படியாவது சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தற்காலிகமாக தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும். ஆனால் இந்த நெய் வச்சு பார்த்தீங்கன்னா நிரந்தரமான தீர்வு நமக்கு கிடைக்கும். இந்த நெய்யில் பார்த்தீங்க அப்படின்னா வைட்டமின்கள், தாதுக்கள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இது சர்மம் ஈரப்பதம் இல்லாமல் அதிக நீரோட்டத்தை அதிகரிக்க செய்கிறது. இது எப்படி முகத்தில் பயன்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். நெய் பார்த்தீங்க அப்படின்னா இரவில் தான் தூங்குறதுக்கு முன்னால் இந்த நெய்யை ஒரு ஒரு கொஞ்சமாக ஒரு விரல் இப்படி எடுத்துட்டு இது நம்ம உதடில் நம்ம உதடில் போட்டு வந்தோம் அப்படின்னா உதடு காலையில் எழுந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பொலிவாக மென்மையாக இருக்கும். இது உதடு லிப்ஸ்டிக் ஏதாவது போட்டிருந்தா அதை க்ளீன் பண்ணிடணும். அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சில துளிகள் நெய் விட்டு அதை நம்ம முகத்தில் 30 நிமிஷம் தடவிட்டு அதை வெது வெதுப்பான நீரில் கழுவணும் அப்படின்னா நம்ம முகம் ரொம்பவே பொலிவாக அழகாக ஆயிரும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம எப்பப்போ செய்யலாம்னு நைட்டு படுக்கிறப்ப செய்யலாம். ஆனால் தொடர்ந்து ஒரு 3 வாரங்கள் இதை செய்யணும். அதுக்கப்புறம் 3 வாரத்தில் 2 நாள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 வாரத்தில் 1 நாள், அதுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வந்துக்கலாம். அப்புறம் நம்ம வறண்ட சருமமும் நல்லா பொலிவானதாக, அழகானதாக, மென்மையானதாக ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன தட்டு எடுத்துகிட்டு அதில் இந்த நெய்யை 2 இப்படி விரலில் ஒரு விரலில் இப்படி தொட்டுட்டு நம்ம கண்ணு பக்கத்தில் கீழே அப்படியே போட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்ணில் உள்ள கருவளையமெல்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம பகலில் போடலாமான்னு கேட்பீங்க. பகலில் கண்டிப்பாக போடலாம். எப்படி அப்ளை பண்ணுறதுனா, நம்ம திடீர்னு எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கே போகிறோம். ஆனால் நம்ம முகம் நல்லா இல்லையே, இப்படியே ஒரு மாதிரி மேக்கப்லாம் போட்டாலுமே நம்ம முகம் பொலிவாக இல்லை, ஒரு யாரையும் பார்த்தாலே இந்த இதெல்லாம் இப்படி இருக்குன்னு முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் ஃபீல் பண்ணோம் அப்படின்னா இதற்கு ஒரு சூப்பரான ஃபேஷியல் பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இது உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, 2 பொருள் தான். 1 ஸ்பூனு நெய் எடுத்துக்கோங்க. இதில் நான் கரெக்டாக 1 ஸ்பூன் நெய் எடுத்துருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தனம். இந்த சந்தனம் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது 2ஐயும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் சந்தனம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நான் சும்மா என்னோடய பொண்ணோட கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் இதை அப்ளை பண்ணி ஒரு 1/2 ஹவருக்கு, இல்லை உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கூட ஒரு 1 ஹவர் விட்டுலாம். விட்டுட்டு நல்லா முகத்தை நல்லா குளிர்ந்த நீரில் கழுவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் ஃபேஸு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அது மட்டும் இல்லைங்க, இதை நம்ம அப்படி அப்ளை பண்ணிவிட்டு நெய்யை நம்ம யூஸ் பண்ணிட்டு வர்றதுனால நமக்கு இதை அப்படியே காய விட்டுருங்க. நமக்கு இதை அப்ளை பண்ணிட்டு வர்றதுனால நமக்கு இருந்த கருவளையம், முகத்தில் தழும்பு, கரும்புள்ளி, அப்புறம் வறண்ட சருமம் எல்லாமே சரியாயிரும். இப்போ பாருங்கள், இந்த கையில் தான் பார்த்தீங்கன்னா நான் சந்தனமும் நெய்யும் சேர்ந்து அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் இந்த கையில் எதுவுமே அப்ளை பண்ணலாம். இந்த கை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அப்படியே மென்மையாக இருக்குது. நல்ல ஒரு ரிசல்ட்டு தான். கண்டிப்பாக நீங்களும் இதை
ட்ரை பண்ணலாம். நல்லா உங்களுக்கே பார்த்தா தெரியும். நான் அப்ளை பண்ணையில எங்கள் பாப்பா கை எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவசரமாக ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும், இல்லை நம்மளால் வந்துட்டு பியூட்டி பார்லர் போக முடியல அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்ம வீட்டிலையே இதை வந்துட்டு ட்ரை பண்ணலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.